ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணது, தேவையான அளவு கருவேப்பிலை. நான் பெரிய மரவள்ளிக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் போட்டுக்கோங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சோண்டு இடித்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வாடிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. நம்மளோட சுவையான மரவள்ளிக்கிழங்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான மரவள்ளிக்கிழங்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.